அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் மெட்டடா 40 டேஸ் ஸ்டடி பிளானில் இன்னைக்கு டே 27th இருக்கோம். ஸோ இன்னைக்கான பிளான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் லென்த் டெஸ்ட் 3. ஸோ டெஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து வேற லெவலாக கேட்டிருப்பேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் தான். இது எல்லாமே நீங்கள் டிஆர்பியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பாருங்களேன், லெட் எக்ஸ்பிஏ random variable have the probability mass function கொடுத்துட்டாங்க. p of x equal to k which is equal to k by 10. ஸோ இந்த மாஸ் ஃபங்க்ஷன் வந்து இப்படி டிஃபைன் பண்ணிட்டாங்க. where k takes the value 1, 2, 3, 4. then find expectation of x. ஸோ இது போல் நிறைய கொஷின்ஸ் இருக்கும். அடுத்து பாருங்க, a factor has 3 missions m1, m2, m3 producing 40%, 35%, 25% respectively. the defective rates வந்து 2%, 3%, 4% கொடுத்துட்டாங்க. Suppose an item is defective, then the probability of that item come from missing M2 கான probability value என்னன்னு கேக்குறாங்க. இது ஃபுல்லா பேஸ் தியரத்தோட அப்ளிகேஷன் தான் அந்த ப்ராப்ளம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்போ 2 dice rolled இருக்கும்போது let A be event of getting first die is even இருக்கணும். B வந்து sum of dice on the numbers வந்து odd இருக்கணும். and then their event are independent ஆன்னு சொல்லி கேக்குறாங்க. ஸோ தேர்டு கொஸ்டின். ஓகே, ஸோ ரொம்ப முக்கியம் அது. இதுவும் கேட்டிருக்காங்க பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. இப்போ என்னன்னா ஒரு டை வந்து ரோல்ட் ஆகுது அட் ஒன்ஸுக்கு. ஏ வந்து ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஈவன் நம்பர், பி இஸ் ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஏ நம்பர் கிரேட்டர் தென் 3ன்னு சொல்லிட்டாங்க. தென் ஃபைண்ட் த ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இதெல்லாம் நம்ம எங்கே படிச்சிருக்கோம் சொல்லுங்க பார்ப்போம். 12th படித்த கான்செப்ட் இது எல்லாமே இல்லையா? ஸோ நிறைய இருக்கு பாருங்க. சப்போஸ் ஏ பேர் ஆஃப் காயின் டாஸ்ட் 3 times, then what is the probability of getting at least 2 ஹெட்டுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் தான். அடுத்து பாருங்க, குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் கொடுத்துட்டு f of x இப்படி டிஃபைன் பண்ணிட்டாங்க. f of x equal to 0 when x less than 0 and it is x by 4, x lies between close to 0 open 4. f of x 1 னா for any x greater than or equal to 4 சொல்லிட்டாங்க. then the probability value lies between 1 less than x less than 3 நான்றதை கேட்குறாங்க. இது ஈஸியாக போட்டுடலாம், உங்களுக்கு தெரியும். இது நத்திங் பட் f of 3 minus f of 1. ஓகே, ஸோ அந்த ரிசல்ட் யூஸ் பண்ணிட்டு போடுறதா இதெல்லாம். ஜாயின் ப்ராபர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு, அதாவது இது ஜாயின் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இல்லையா? i takes the value 1 2, j takes the value 1 2 3 4. ஸோ நம்ம அந்த டேபிள் போட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்துடும். ஸோ இது வந்து j நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இது i நோட்ஸ் எடுத்துக்கிட்டா கூட நீங்கள் அது டேபிள் போட்டிங்கன்னா ப்ராபர்ட்டி ஆஃப் x equal to 1க்கு என்னன்றது நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுக்கெல்லாம் டீட்டெயில் கொடுத்துருக்கீங்களா சார்? இதோ காட்டுறேன் இருங்க. சப்போஸ் a disease test has 95% accuracy, 2% of population has disease ன்னு சொல்லிட்டாங்க. a person is positive, what is the probability of getting a disease is given by positive person? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ அது போல் உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட் கொஸ்டின் நீங்கள் நல்லா ப்ராப்பராக பார்த்துட்டிங்கனாவே ஒரு 13 டெஸ்ட் நல்லா பார்த்துட்டு போனீங்கன்னா 110 கொஸ்டின் மாட்டிக்கும். ஓகே, ஸோ இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா இன்னையோட 3 டெஸ்ட் முடிச்சிருக்கோம். ஸோ இன்னும் 10 டெஸ்ட் இருக்குது. ஆஃப்டர் 10 டேஸ்க்கு நான் அந்த 10 டெஸ்ட்டு முடிச்சு கொடுத்துருவேன். ஸோ அக்டோபர் 12 வந்து நீங்கள் வேறு லெவலாக எக்ஸாம் போவீங்க. உங்கள் கண்டென்ட் வேறு லெவலாக இருக்கும். ஓகே, ஸோ எல்லா ஏரியாவும் கொஷின்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து என்னது ஹாமில்டன் பிரின்சிபல் கேட்டு பாய்சான் ப்ராக்கெட்டுக்கான கொஷின்ஸு. புரியுதா? 2 ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு வாட் இஸ் த பாய்சான் ப்ராக்கெட், இது ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கோம். கரெக்டுங்களா? இந்த லெக்ராஞ்ச் ப்ராக்கெட்டு கியூ காமா கேபிட்டல் கியூக்கான லெக்ராஞ்ச் ப்ராக்கெட் ஃபார்முலா என்ன? இது சும்மா சிம்பிள் தான், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் கியூபி என்னன்றதை கேட்குறாங்க. ஸோ இதில் இதுவே உங்களுக்கு ஒரு 1 வேர்டாக மாட்டோம். எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவே உங்களுக்கு ஒரு 1 வேர்ட் தான். கரெக்டா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸு, இதான் கொஸ்டின் அனாலிசிஸ் ஃபுல்லாகவே. ஸோ இதுக்கு டீட்டெயில் காட்டுங்க சார். இதோ பாருங்கள், டீட்டெயில் சொல்யூஷன் கொஸ்டினுக்கு அப்படியே டீட்டெயில் சொல்யூஷன். இதோ பாருங்கள், a pair of coin tossed 3 times, what is the probability of getting at least 2 hits? ஸோ வாட் ஆர் த அவுட்கம்ஸ் செக் பண்ணுறோம். 2 4 3 அப்போ 8 வந்துடும் டோட்டல் அவுட்கம்ஸு. அட்லீஸ்ட் 2 ஹெட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாசிபிலிட்டிஸ் தான். ஸோ ஹெட் ட்ரையல் ஹெட். இது போல் பேசிக் கொஸ்டின்ஸ் கேட்பாங்களா சார்? ஒரு சிலது மாட்டிக்கும். ஓகே, ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா அட்லீஸ்ட் 2 ஹெட்டுக்கான ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க. இப்போ டோட்டல் அவுட்கம்ஸ் எத்தனை வருதுன்னு நம்ம பார்க்கணும். 5 கேசஸான்னு செக் பண்ணணும். அட்லீஸ்ட் 2 ஹெட், 4 கேசஸ் வித் 2 ஹெட், 1 கேசஸ் வித் 3 ஹெட்னு சொல்கிறாங்க.
ஸோ செக் பண்ணுங்க, இது வந்து இன்னும் ஏன்னா ஒரு ட்ரையல் மிஸ் பண்ணியிருக்கேனா பாருங்க. ஹெட் ஹெட் ட்ரையல் ஹெட்டு ட்ரையல் ஹெட் ட்ரிபிள் ஹெட் போட்டாச்சு. கரெக்டா? சாரி, இது 4/5, சாரி 4/8, அப்படின்னா 1/2. வேற என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கா பாருங்க. அதாவது அட்லீஸ்ட் 2 ஹெட்டுக்கான ஓட்டணும், 3 காயின்ஸை டாஸ் பண்ணுறச்ச. ஸோ அப்போனா ஹெட் ட்ரையல் ஹெட் ட்ரையல் ஹெட்டு, அப்புறம் ஹெட் இவ்வளோதான். இது 4 வரும். சாரி, இந்த இந்த இது தப்பு, இந்த இதில் ஆன்சர் தப்பு பண்ணிட்டேன், சாரி. ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஏ டைட் ரோல்டு ஒன்ஸ்னு சொல்லிட்டாங்க. லெட் ஏ வின் ஈவன் நம்பர் அண்ட் பி இஸ் ஏ நம்பர் greater than 3. ஃபைண்ட் ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ பாருங்க, ஈவன் நம்பருக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து 2, 4, 6. அப்போ என் ஆஃப் ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3. அதே போல் என் ஆஃப் பி பார்த்தீங்கன்னா நம்பர் greater than 3ன்றதால 4, 5, 6, இது 2, 4, 6. ஸோ இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4, 6 தான் மாட்டோம். இப்போ ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் வந்து உங்களுக்கு 2. ஸோ ப்ராபர்ட்டி என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ், ஏன்னா ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி தான் கேட்குறாங்க. அப்போ 2/6 போட்டிங்கன்னா 1/3. ஓகே. ஸோ இங்கே பாருங்க, whether the event is independent சொல்லி கேட்குறாங்க. 2 dice are rolled where A is first die and B is sum of odd dice சொல்லிட்டாங்க. sum of numbers அந்த odd numbers மட்டும் எடுத்துக்கிறோம். ஓகே. அப்போ இதனுடைய ப்ராபர்ட்டி பார்த்தீங்கன்னா 1/2, இதனுடைய ப்ராபர்ட்டி 1/2 கிடைக்கும். ஸோ டைஸை பொறுத்தளவுக்கு ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியில் 1/4 வந்துடும். ஸோ ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ மல்டிபிள் பண்ணுறச்சு உங்களுக்கு 1/4. ஸோ அப்போ நம்மளுக்கு ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ இன்டு ப்ராபர்ட்டி ஆஃப் பி இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த ஈவெண்ட் நம்ம என்ன சொல்லுவோம், இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட் சொல்லுவோம். கரெக்டுங்களா? அவ்வளோதான். ஸோ அப்போல்லாம் நம்ம இதை முடிச்சு விட்டுடலாம். நெக்ஸ்ட் இது போல் இந்த ஃபேக்ட்ரி 3 மிஷின்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா டெஃபெக்டிவ் ரேட் கொடுத்துட்டு டெஃபெக்டிவ் ஐட்டம் ஃப்ரம் சம் கைண்ட் ஆஃப் மிஷினாக இருந்தால் என்ன ஃபார்மா அப்படின்னு கேட்குறது. ஸோ மிஷின் 2க்கான ப்ராபர்ட்டி இதுதான். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இது நீங்கள் சும்மா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, தெரியும். ஸோ இது அதை விட சிம்பிள் எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிக்கிறது. f(3 - f(1). ஸோ சிம்பிளாக இருக்கும். நம்ம நிறையா, அதாவது சிம்பிளாக இருக்க மீன்ஸ் கொஸ்டின் பார்க்குறதுக்கு உங்களுக்கு டஃப்பாக தெரியுற மாதிரி தெரியும். ஆனால் அப்படி கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம். ஓகே. இதுவும் உங்களுக்கு பேஸ் தேர்தோட அப்ளிகேஷன் தான். இது பெர்னாலி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ பெர்னாலி டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்தளவுக்கு மீன் அண்ட் வேரியன்ஸ் NP NPQ. ஸோ இங்கே இப்போ இந்த கைண்ட் ஆஃப் வேல்யூஸ் P பேராமீட்டர் 0.3 கொடுத்துட்டாங்க. ஸோ வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே. இது 1 ட்ரையலுக்கு தான். இப்போ NPQவில் n = 1 கேஸுக்கு நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ NPQ ஃபார்மேட்டுக்கு Q = 1 - P சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. என்னோட வேல்யூ 1 ட்ரையலுக்கு இது ஆக்சுவலாக. ஸோ 1 × P × Q. ஸோ P × Qோட வேல்யூ வந்து அதாவது P + Q = 1ன்றதால Qோட வேல்யூ வந்து 1 - P போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்துடும். ஸோ மல்டிபிள் பண்ணி 0.21. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஸோ மார்ஜினல் ப்ராடக்ட் டென்சிட்டி ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் பொறுத்தளவுக்கு மார்ஜினல் ப்ராடக்ட் டென்சிட்டி ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா ஜாயின்ட் ப்ராடக்ட் டென்சிட்டி ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு y-ஆல் டிஃபரன்ஷியேட் பண்ணா போதும், இன்டகிரேட் பண்ணா போதும். ஸோ அப்போ 1/2 டைம்ஸ் இன்ட்டு dy போட்டிங்க அப்படின்னா வேல்யூ என்ன கிடைக்க போகுது உங்களுக்கு 1 and 1. when x lies between 0 to 1, y takes the value 0 to 1. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா LPP. ஸோ ஆப்டிமல் சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது தான். 2 வேரியபிள் வந்தாலும் டேரெக்டாக நீங்கள் கோ ஃபார் கிராஃபிக்கல் மெத்தடு, சிம்பிள் வேல முடிச்சிடலாம். அப்படி இல்லைனா இந்த இது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லையா, x1 > 0, x2 > நீங்கள் இது எல்லாமே ஈக்குவேஷன்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் x1 + x2 ≤ 4 அதையும் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா கர்வ் இதுதான். ஸோ 0,4,0 0,4. அப்போ என் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தான். ஸோ இதில் மேக்ஸிமைஸ் என்ன பாருங்க. இந்த சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் Cj - Zj வந்து ≤ 0 வந்தால் சொல்யூஷன் இஸ் ஆப்டிமாலிட்டியானா ஆப்டிமாலிட்டி ரீச்டு. ஆல்டர்னேட் ஆப்டிமல் சொல்யூஷன் கிடைக்காது, சொல்யூஷன் இஸ் ஆப்டிமல். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். நெக்ஸ்ட் த பிரைமல் மேக்ஸிமம் ப்ராப்ளம் த டேல் இஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பிரைமல் வந்து மேக்ஸிமேஷனாக இருந்தால் டேல் வந்து நமக்கு என்ன தெரியும், மினிமைசேஷன் நமக்கு தெரியும். டேல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் ஃபீஸிபிலிட்டி இன் மெயின்டைன் ஃபார் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. டேல் ப்ராப்ளமா இல்லை போத்தா இல்லை பிரைம்லா என்னென்ன அப்படி அப்போன்னு கேட்குறாங்க. டேல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் பொறுத்தவரைக்கும் ஃபீஸிபிலிட்டி மெயின்டைன் ஃபார் டிஎல். இந்த ரீசன் சொல்லிக்கேன். டேல் சிம்ப்ளெக்ஸ் மெயின்டைன் optimality while restoring the feasibility primal. So அப்போ dual remains feasible இருக்கும்.
in a reverse simplex method, instead of complete tabular, we use என்னன்னு சொல்லி கேட்குறாங்க, ஸ்லாக் வேரியபிளா, பேசிஸ் வேரியபிளா, பேசிஸ் இன்வெர்ஸ் மெத்தடா, ஆர்டிஃபிஷியல் வேரியபிளா, பெனால்டி ஃபங்க்ஷனான்னு சொல்லி கேட்குறாங்க. பேசிஸ் இன்வெர்ஸ், அதாவது ரிவர்ஸ்ட் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணுறச்ச எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் பி. ஸோ இது ரொம்ப முக்கியம். இந்த ஏன்றது பேசிஸ் இன்வெர்ஸ் எலமெண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்டு. அண்ட் இன்டிஜர் ப்ரோக்ராம் ப்ராப்ளம் டிஃபரன்ஸ் ஃப்ரம் எல்பிபி பிகாஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. வேரியபிள் டெக்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் இன்டிஜர் வேல்யூஸ், அதனால. ஓகே, ஸோ இது போல் நீங்கள் நிறைய கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மின்கட் மேக்ஸிமம் இருக்கு இல்லையா, அது ரிலேட்டிவான கொஷின்ஸ் மொத்தத்தில் இதில் கேட்டிருக்கேன். ஸோ இது போல் நீங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங் கொஷின்ஸ் உங்களுக்கு இருக்குது. இமீடியட்டாக டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கிங்க. இருக்குது டேஸில் டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு வேறு லெவலாக இருக்கும். இதெல்லாம் பாருங்கள், இது வந்து எந்த ஸ்பேஸ் வந்து பெனாக் ஸ்பேஸ்ன்னு சொல்லி கேட்குறாங்க. யூக்ளிடியன் பெனாக்கு, ஏன்னா அது கம்ப்ளீட்டு. ஸோ சிஎஃப் 0, சுப்னாமும் உங்களுக்கு பெனாக் தான். ஸ்மால் எல்பி அது கேபிட்டல் எல்பியில் வராது. எப்போ அது பெனாக் கண்டிஷன் இப்போனா எல் ஈக்குவல் டு 1 கேஸுக்கு மட்டும்தான், அதர்வைஸ் சொல்ல முடியாது. ஸோ இங்கே ஆல் ஆஃப் தி அபவுட் ட்ரூ. ஹோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டி ஸ்டேட் ஃபார் எனி எக்ஸ், ஒய் பிலாங்ஸ் டு ஆர் 1/p + 1/q ஈக்குவல் டு 1 இருந்தால் இந்த இன்இக்வாலிட்டி எப்போ ட்ரூ ஆகும்னா வாட் அபவுட் PQ, ரிலேஷன் ஆஃப் PQன்னு கேட்காங்க. ஃபார் எனி வேல்யூஸ் ஆஃப் PQ which is greater than or equal to 1க்கு இந்த ரிலேஷன் வந்து ட்ரூ. இங்கே சொல்லியிருக்க மாட்டோம். ஓகே, ஒரு சில டைமில் P lies P, Q lies between 0 to 1 போட்டால் நீங்கள் அதை போட்டு வந்துடக்கூடாது, தயவுசெய்து அதை போட்டு வந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு the மின்கேசிக் ஈக்குவலன்ட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ட்ரையாங்கல் இன்இக்வாலிட்டியா, கான்வெக்சிட்டி ஆஃப் எல்பியா, போத் A and B ன்னு கேட்டிங்கன்னா போத் A and B ரெண்டுமே. which of the following space is not பெனாக்னு சொல்லி கேட்குறாங்க. எது பெனாக்கா வராது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்னன்னா Q வித் அப்சல்யூட் நார்ம் வேல்யூஸ் சொல்கிறாங்க. ஏன் இது வராது அப்படின்னா ரேஷனல் சீக்வன்ஸ் எடுத்தீங்கன்னா இரேஷனல் லிமிட்டுக்கு கன்வெர்ஜ் ஆகும். ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் ரேஷனல் வந்து ஒரு காட்சி சீக்வன்ஸு விச் இஸ் கன்வெர்ஜஸ் டு இரேஷனல் லிமிட்டுக்கு போகிற மாதிரி, அதாவது ரூட்டுக்கு போகிற மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும், ரேஷனல் சீக்வன்ஸை கன்வெர்ட் பண்ண முடியும். பட் லிமிட் பாயிண்ட் மஸ்ட் பிலாங்ஸ் டு Qவில் இருக்கணும், பட் வராது இல்லையா, அதனால வராது. ஸோ மற்றதெல்லாம் பெனாக். நெக்ஸ்ட், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். ஸோ ஒரு கன்ஃபியூஷன்ஸ்க்கு வர கொஸ்டின்ஸ்லாம் இதில் கேட்டிருக்கேன் நான், புரியுதா? த ஆப்ரேட்டர் நாம் T from R into Rn defined by P of x equal to Ax for a matrix A. ஸோ இது வந்து ஸ்பெக்ட்ரல் ரேடியஸா இல்லை நாம் சுப்நாம் ஆஃப் A of x ஆன்னு சொல்லி கேட்குறாங்க. இது மேட்ரிக்ஸ் நாம் ஆப்ரேட்டர் நாம் பொறுத்த அளவுக்கு சுப்நாம் ஆஃப் A of x with நாம் x equal to 1. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்டு. ஓகே, ஸோ நிறைய கொஸ்டின் இருக்குங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச் எழுதுறவங்க இந்த டெஸ்ட் கொஸ்டின் ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போட்டுறாதீங்க. உங்களுக்கு மிஸ் ஆன ஏரியாஸ் கண்டுபிடிங்க. இதை பாருங்க, இதெல்லாம் வந்து பயங்கரமாக கேட்டிருக்கோம். ஓடிலாம் ராங்ஸ்கியன் கண்டுபிடிக்கிற மாதிரி. ஸோ இனிஷியல் வேல்யூ அட் x0க்கு ராங்ஸ்கியன் வேல்யூ 3 கொடுத்துட்டா வாட் அபவுட் ஏபிள்ஸ் ஃபார்முலா? ஸோ 3 times எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப் மைனஸ் ஆஃப் இன்டெக்ரல் x0 to x p of t dt. இதெல்லாம் ஏபிள்ஸ் ஃபார்முலா தான், தெரியுதுங்களா? அப்படியே கொடுத்துருப்பேன். ஸோ ராங்ஸ்கியன் 0 ஆகுதான் லீனியர்லி டிபெண்ட், அப்படியே பார்த்தோன்னே அடிச்சுட்டு போகலாம். ஸோ இண்டிஷியல் ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து ஃப்ரோபனியஸ் பெசல்ஸ் ஈக்குவேஷனில் ஃப்ரோபனியஸ் சீரிஸ் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறச்ச உங்களுக்கு இண்டிஷியல் பாலினாமியலுடைய ரூட்ஸ் தெரியணும். ஸோ அப்படி ரூட்ஸ் வந்து உங்களுக்கு என்னவா இருக்கு பாருங்க, r equal to plus or minus nu. ஸோ இது வந்து நாட் அன் இன்டிஜராக இருந்தால் 2 ஃப்ரோபனியஸ் சீரிஸ் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும் which are linearly independent. ஓகே, ஸோ நாட் அன் இன்டிஜராக இருக்கிறச்ச, இன்டிஜராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து யூனிக் தான். ஸோ போல் எல்லா ஏரியாவையும் அடிச்சு நுறுக்கியிருப்போம் கொஷின் செட்டிங்கில். ஸோ பார்த்துக்குங்க. இது ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது. ஸோ y double dash plus p of x into y dash plus q of x into y அந்த ஃபார்மேட்டில் எடுத்துகிட்டு p and q are அனாலிட்டிக்காக இருந்தால் ரெகுலர் பாயிண்ட். சப்போஸ் நான் அனாலிட்டிக்காக இருந்து இந்த லிமிட்டிங் கான்செப்ட் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா ரெகுலர் சிங்குலர். ஓகே, ராங் ஸ்கேன் கேட்டிருக்கேன், 3 ஃபங்க்ஷனுக்கு ராங் ஸ்கேன் ஸோ ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கேன் கீழே. ஓகே, ஸோ ஏபிள்ஸ் ஃபார்முலா வந்து டைரெக்டாக கேட்டுறேன். என்ன இதெல்லாமே ஒரு 1 வேர்டு, இது லாஸ்ட் டைமில் கேட்டிருக்காங்க பிஜிடிஆர். நோட் செக் பண்ணி பாருங்கள். அதோ இது ராங் ஸ்கேன் டிஃபைன் பண்ணிட்டா w dash plus pn minus 1 of w equal to 0வா, w dash plus p1 of x into w equal to 0வான்ற மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இருந்தது. செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன டிகிரி பாலினாமியல் இருந்தாலும் சரி, அது நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஸோ n-1th கோஎஃபிஷியன்ட்டை போட்டு இன்டெகிரல் பண்ணிட வேண்டியது தான். அடுத்து பாருங்களேன்,
இது இண்டிவிஜுவல் ஈக்குவேஷன் ஆன்சர் ரூட்ஸ் வந்து ஆர் ஈக்குவல் டு கொடுத்துட்டா ஜெனரல் சொல்யூஷன் எப்படி இருக்கும் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஈக்குவல் ரூட்ஸு ரிப்பீட்டடாக வரப்போது செகண்ட் ஆர்டரு அப்படின்னும் போது எக்ஸ் எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ் அந்த ஃபார்மேட்டு தான் வரும். இதெல்லாமே நீங்கள் டைரெக்டாக தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகே, வேரியேஷன் ஆஃப் பாராமீட்டர் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா அது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது இந்த பாயிண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு ஆர்டினரியா ரெகுலர் சிங்குலரா சிங்குலரான்னு கேட்குறாங்க. இட் கேன் பி அன் ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட். ஓகே, ஸோ இந்த பெசல் ஃபங்க்ஷனை ஃபர்ஸ்ட் கைன் செகண்ட் கைன் கொடுத்துட்டு ஆஃப் ஆர்டர் நியூக்கு ராங்க் கேன் வேல்யூனான்னு கேட்குறாங்க. 2π/x. ஆப்ஷன் பி கரெக்ட். இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? பாருங்க எவ்வளோ விஷயம் இருக்கு பாருங்க இதில். ஸோ இதில் பொறுத்தளவுக்கு 2 சொல்யூஷன்ஸ் வந்து எக்ஸ் யூ கமா த எக்ஸ் பவர் மைனஸ் எப்போ எக்ஸ் இஸ் நாட் அன் இன்டிஜராக இருக்கும்போது. நான் இன்டிஜருக்கு அது ட்ரூ, இன்டிஜர் வேல்யூ வந்து இது ஓடி வந்துடும். ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் இன்டர் 2 இன்டர்வலா பர்டிகுலர் இன்டர்வலா 1 இன்டர்வலா 3 இன்டர்வலா கேனாட் சால்வான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு இது சப்போஸ் ஃபண்டமெண்டல் சொல்யூஷன் வந்து உங்களுக்கு 3 எக்ஸிஸ்ட் ஆக போகுது. ஸோ டிஃப்ரெண்ட் ஃபண்டமெண்டல் சொல்யூஷனுக்கு கரஸ்பாண்டிங் பர்டிகுலர் இன்டர்வல் எக்ஸிஸ்ட் ஆகும். டோட்டலாக 3 வந்துடும். இதெல்லாம் ஷார்ட்கட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதோ பாருங்க, இது இந்த இந்த ராங்க் ஸ்கேன் 0 ஆகுதுன்னா லீனியர்லி இண்டிபெண்டா டிபெண்டான்னு கேட்குறாங்க. விச் ஆர் டிபெண்டன்ட் ஆன் த இன்டர்வல். கொஷின் டைப் எப்படி வேணால் மாற்றலாம், ஒரே பேட்டர்னாக இருக்கலாம், பட் கொஷின்ஸ் மாறலாம். ஒரு பிடி கேட்டிருக்கேன். ஸோ இது போல் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. காம்ப்ளெக்ஸ்லாம் கேட்டிருக்கேன். காம்ப்ளெக்ஸ் இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாதீங்க. காம்ப்ளெக்ஸ் இது பாருங்க ஃபுல்லாக காம்ப்ளெக்ஸ் தான். ஸோ 10 யூனிட்டுமே 110 மேக்ஸுக்கு அடிச்சு நோக்கியிருக்கேன். ஓகே, இது நல்லா பார்த்துட்டு போனால் போதும். கண்டிப்பாக நீங்கள் 110 அடிச்சிருவீங்க, மிஸ் ஆகாது. ஏன்னா இது 3வது டெஸ்ட்டு. அடுத்தடுத்த அட்டம்ப்ட்டுக்கு போகிறாச்சுன்னா ஆகும் உங்களுக்கு கான்செப்ட் கிளியர் ஆகும். வேற மாதிரி நீங்கள் ரெடி ஆகிட்டு போவீங்க எக்ஸாமுக்கு. ஓகே, இமீடியட்டாக டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிடுங்க. ரொம்ப மினிமம் காஸ்ட் தான். ஸோ ஒரு இன்னைக்கான டெஸ்ட் கொஷின் தான் இது. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டே 2, அதாவது டிஆர்பி டெஸ்ட் 2 கேண்டிடேட் மார்க் லிஸ்ட் பார்க்கலாம். ஸோ நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஆக்சுவலாக டெஸ்ட் 1ஓட டெஸ்ட் 2 வந்து கொஞ்சம் கொஷின் டஃப்பாக இருந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரெண்டாவது மார்க்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் ஒரு சிலவங்க எடுக்கல. பட் இவங்க ரெகுலராக இந்த 93 எடுத்துடுறாங்க. அடுத்து இந்த சுகுனி 6 இருக்காங்களே, அவங்க ரெகுலராக 93 எடுத்துடுறாங்க. ஸோ அடுத்தது இந்த பாகுப்ரியா, இவங்க கண்டிப்பாக போஸ்டிங். இவங்களாம் வந்து அப்படியே இப்போ இதிலே நீங்கள் டெஸ்ட்டே தெரிஞ்சுக்கலாம் நம்ம போஸ்டிங் வாங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப டஃப்பான கொஸ்டின் கேட்டது. டெஸ்ட் 2ல் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப டஃப். இந்த சாலினியும் ஓகே, இவங்க செம. இன்னும் கொஞ்சம் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிங்க. பி மோகன் ஓகே தான். நீங்கள் எஜுகேஷன் கொண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தே ஆகணும். 80 மார்க் எடுக்கிறீங்கன்னா எஜுகேஷன் ரொம்ப முக்கியம், கான்சன்ட்ரேட் பண்ணணும். இந்த வினோதம்மா இவங்க ஓகே தான். மூர்த்தியும் ஓகே தான். இப்போ பாருங்க 92 சின்னி ஜோன்சி. இப்போ இவங்க ரீசெண்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க. நேற்று டெஸ்ட்டில் அவங்க இருந்தாங்கன்னு தெரியல, ரெஸ்பான்ஸ் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க 92 எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ இது போல் நீங்கள் பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம் நம்ம எந்த ரேஞ்சில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி. இது எல்லாமே டஃப். இதே அடிக்கிறோம் அப்படின்னா நம்ம டிஆர்பியில் தூக்கி அடிச்சு போயிட்டே இருந்துக்கலாம். ஸோ 95 நளினி 95. ஸோ இவங்க வராங்க, கொஞ்சம் மேலே வராங்க. ஓகே, ரத்தினவேல் ஏழுமலை நல்லா பண்ணுறாரு. பார்க்க இதெல்லாம் டஃப்பான கொஸ்டின் இல்லையா? அது எல்லாமே டஃப்பு. கொஞ்சம் குமார் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, கொஞ்சம் படிச்சிங்கன்னா முடியும். டைம் வேஸ்ட் பண்ணுறாதீங்க. இருக்கிற டேஸ் நல்லா ஒர்க் பண்ணுங்க. டெஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டே. நிறைய ஜஸ்டின் இவங்களும் கொஞ்சம் பண்ணுறோம். ஸோ மகேந்திரன் கரெக்டாக 110 போடுறாருன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆவரேஜ் ஆயிடுச்சு எல்லாம். இந்த டெஸ்ட் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் படிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டுமே ஒரு ஐடியாஸ் நான் கொடுப்பேன். நீங்கள் எதில் வீக்காக இருக்கீங்கன்னு நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இதோ பாருங்க 86 இவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. காவ்யா யுவராஜ் 86 சூப்பர், குட் குட். விஜயலட்சுமி சூப்பர் மேம், நீங்கள் 2 டெஸ்ட்டுமே நல்லா தான் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அடுத்து பாலகிருஷ்ணன் நல்லா பண்ணியிருக்காரு. கொஞ்சம் சைக்காலஜி பாருங்கள் சார், ரொம்ப முக்கியம். பி மணிமேகலை சேம் அதே ஸ்கோர் தான். லாஸ்ட் டெஸ்ட்டுக்கும் இந்த டெஸ்ட்டுக்கும் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, பட் பரவாயில்ல, நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. சைக்காலஜி கொஞ்சம் பார்த்துக்குங்க. நீங்கள் மேக்ஸ் நல்லா பண்ணுறீங்க. 80+ இருக்கவங்களாம் தைரியமாக நீங்கள் போஸ்டிங்கிட்டு போயிடலாம். ஓகே, ஸோ 75னா நீங்கள் எஜுகேஷன்லாம் கொஞ்சம் படிக்கணும். 80 கூட இருந்துருங்க. அந்த 70 லிஸ்ட்டு இருக்கவங்களாம் 80 வாங்க. ஓகே, ஸோ கொஷின்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் கொடுக்குறோம், சேனலை வாட்ச் பண்ணுங்கள், டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள்.
ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.